ஹலோ வெல்கம். இன்றைக்கி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா, அருண் அனிருத் டைரெக்ஷனில் அதிரடி. காலேஜில் வந்துட்டு கல்ச்சுரல்ஸு ஒரு சம்பவம் ஆனதுனால அவங்க காலேஜில் கல்ச்சுரல்ஸ் எல்லாம் நடத்த மாட்டாங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா அதே காலேஜில் போய் சேருவார். அப்புறமா ஹீரோ வந்துட்டு அந்த கல்ச்சுரல்ஸ் இவர் நடத்தணுன்ட்டு ஆசைப்படுவார். அதுக்கு ஹீரோ வந்துட்டு ட்ரை பண்ணுவார் அந்த கல்ச்சுரல்ஸ் எல்லாம் காலேஜில் நடத்துறதுக்கு. ஹீரோ வந்துட்டு இந்த காலேஜில் கல்ச்சுரல்ஸ் நடத்துனா இல்லையா, அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தான் படத்தோட கதையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ஒரு காமெடியாக எடுத்துன்னு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ஆக்ஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. வசீல் ஜோசப் அவங்க கேரக்டர் பார்த்திங்கன்னா குத்தா ரோல் நம்பலெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அப்புறமா டொவினோ தாமஸ் அவங்களும் குத்த ரோல் நம்பலெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் டொவினோ தாமஸ் கேரக்டர் வந்துட்டு இன்னும் நல்லா எழுதியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ரியா அவங்க கேரக்டரும் இன்னும் நல்லா பண்ணியிருந்துருக்கலாமோன்னு தோணுச்சு. அவங்க கேரக்டர் ஓகே தான். ஸ்டோரி வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஸ்டோரியெல்லாம் இல்லை, ஒரு ஓகேயான ஸ்டோரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த படத்தில். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஓகேன்னு சொல்லுவேன். அப்புறமா இன்டர்வல் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறமா படத்தில் வந்துட்டு கிளைமேக்ஸ் வந்துட்டு சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் பிரச்சனை கொஞ்சம் ஸ்லோவாக போகும் செகண்ட் ஹாஃபில். அப்புறமா பிஜிஎம் வந்துட்டு இந்த படத்துக்கு வந்துட்டு விஷ்ணு விஜய் பண்ணியிருக்கிறாரு. அவரும் ஓகேயான பிஜிஎம் தான், மியூசிக்ஸ் எல்லாம் இருக்கும். இமோஷ்னலாக ட்ரை பண்ணியிருப்பாங்க, அது செட் ஆகிருந்திருக்காது. டொவினோ தாமஸ் வந்துட்டு கேரக்டர் நல்லா எழுதி அப்புறம் ஸ்டோரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்த படம் நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான மூவி. பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். தேங்க்யூ.